Good morning. Tuesday morning breakfast. Chicken, the southern chicken sandwich or roll. Chips, coffee. Western food. சாதன் சிக்கன் வந்து நல்லா இருக்கும். இங்கே யூகேல எங்கே வேணாலும் சாதன் சிக்கன் வாங்கி சாப்பிடுங்க. நம்ம ஊரில் சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் இருக்குல்ல, அது மாதிரி போட்டு உள்ள சாலட்லாம் போட்டு நல்லாயிருக்கும். சீஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும். இது மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுங்க மேலே, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வெதர் ஓகேவாக தான் இருக்குது. மத்தியானம் மேலே தான் 24-23 இருக்குது. பாருங்கள், பழைய காலத்து கார் நிற்கிது. அங்கே வந்து கெஸ்ட் இது. ஆனால் வின்டேஜ் கார்லாம் வயசானவங்க இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கு வந்து அவங்கவுங்க வின்டேஜ் கார்லாம் கொண்டு வந்து ஜாலியாக பீச்சை சுற்றி போவாங்க. வெதர் நல்லா இருக்குல்ல, ஓப்பன் காரில் ஹாட் டாப்பு இல்லை சாஃப்ட் இதில் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றின்னு இருப்பாங்க. இன்றைக்கி நல்ல வெதர். நாங்கள் இன்றைக்கி சமைச்சு சிக்கன்லாம் சாப்பிட போகிறோம். இங்கே வந்தால் நான் சமைச்சு கொடுப்பேன் என் ஒய்ஃபுக்கு. அது மாதிரி உங்கள் ஒய்ஃபுங்களும் சமைச்சு கொடுங்க. இதுக்கு நான் குறைஞ்சிட போகிறோம் வாழ்க்கையில். கேரிங் தான் லைஃபு. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமைச்சு கொடுத்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். சண்டை இல்லாத உலகம் இல்லை. உலகத்தில் நாடே சண்டை போடுது. சண்டை இல்லாத குடும்பம் இல்லை. அது இல்லைன்னா அது வந்து கொலு மண்டபம். வாழ்க்கையில் எல்லாமே இருக்கணும். நானும் சில சண்டை போடுவேன், ஆனால் அவள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாள். அதுதான் வாழ்க்கை. அவள் கோவப்பட்டாலும் 2 நிமிஷம் ஊன்னுவேன், அதுக்கப்புறமா நான் சாஃப்ட் ஆகிடுவேன். எதையுமே கொண்டு போக முடியாதுங்க. அன்பு காட்டுங்கள். அதுவும் என்னெல்லாம் எப்படி பார்த்துக்கிறாங்க என் ஒய்ஃபு. அதனால் அவங்க என்ன சொன்னாலும் இது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு உலகத்தில் கஷ்டம். ஒரு டிசேபிளோட வாழ்றதுன்றது ரொம்ப கொடூரமான விஷயம். ஏன்னா எப்போ வேணால் எங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா இயலாமன்ற கோபமே பெரிய கோபமாக இருக்கும். வார்த்தைகள் டப்புன்னு விட்டுடுவோம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. அதே மனைவிக்கு அது மாதிரி வந்தாலும் கணவன் அது மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்டுலாம் இருக்கானுங்க, அப்படி டெடிக்கேட்டடாக ஒய்ஃபை பார்த்துப்பாங்க. உடம்பு சரியில்லாமட்டாங்க, சின்ன வயசு தான். அதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் அன்பு. அன்புன்றது ஒருத்தரை பார்த்துக்கிறதும், சண்டை போடுறது, கோவப்படுறது, ஆகியப்படுறது அடுத்த விஷயமே மறந்துட்டு அதை பிரலாபம் பண்ணாமல் மறந்துட்டு வாழ்றது தான் வாழ்க்கை. வாழுங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.